ஆயால் நீ நம்ம பார்க்க போகிறது எஸ்ஏபி ஆப்பில் ஸ்டாண்டர்ட் பேபி. ஓகே, அந்த ஸ்டாண்டர்ட் பேபியில் ஆல்ரெடி நம்ம பேங்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா மெட்டீரியல். ஓகே, நம்ம மெட்டீரியலுக்கு அதாவது மாறா டேபிள் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேயா, நான் எப்போ சொல்கிற மாதிரி தான், பட் இது வந்து பேங்கை விட மேபி எக்ஸ்டெண்ட் ஆகிற டைம், அது 30 மினிட்ஸில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது மேபி 1 ஹவர் கூட ஆகலான்னு. ஓகேயா, நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், நோட் பென் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைம் ரொம்ப சேவிங்ஸ் ஆகுதுக்கு மெயின் இது நோட்ஸ் எடுக்கணும். ஓகே, நம்ம என்ன பண்ணுற நோட்ஸ் எடுக்க மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணுற நோட்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டைம் மிச்சமாகும். நான் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டேஸ் எடுத்துகிட்டேன். ரொம்ப ஓவர் டைம் ஆகிடுச்சு எனக்கு. நான் நோட்ஸ் எடுக்கல, கரெக்டான கைட்ஸ் கிடைக்கல. ஓகே, அதனால் நான் வந்து உங்களுக்கு சின்ன என்னால் முடிஞ்ச அளவு கைட் பண்ணுறேன். அது சொல்லி நீங்களும் குயிக்காக முடிச்சிடலாம் அது. ஓகே, இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து SC11. ஓகே, மாறா டேபிள். அடுத்து SC37 யூஸ் பண்ணுவோம். டி கோட்லாம் சொல்கிறேன். SC11, SC37, SC38. ஓகே, இதெல்லாம் காமனாக யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எடுப்போம் ஒரு டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம ப்ரீ டிஃபைனாக மேக் பண்ண போகிறோம். ஏன் க்ரியேட் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் பேபி நாள் என்னென்னா, ஆல்ரெடி இருக்க டேட்டாபேஸ் டேபிளில் நம்ம ஒரு டேட்டாபேஸ் டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு 10-15 இல்லை 5 2 3 சம் என்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணி நம்ம அதை புஷ் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். C11. பேபி மெட்டீரியல் சேவ் டேட்டா டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 3 இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இம்போர்ட் அண்ட் டேபிள்ஸ் அதுமாதிரி பேபினா கம்பல்சரி ரிட்டன் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்ராம். இது நம்ம க்ரியேட் பண்ணக்கூடியது. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து மாறா அப்படின்னு என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே, நம்ம எல்லாமே ஓவராலாக இருக்கும். இதில் வந்து நம்ம எதெல்லாம் புஷ் பண்ணியிருக்கோம் அப்படி செக் பண்ணதுக்காக என்ன ரொம்ப லாட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். அதனால் நான் வந்து என்னோடய யூசர் ஐடி மட்டும் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, கொடுத்து டிக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஓவராலாக காமிக்கும் நான் இதெல்லாம் புஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஓகே, டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ 25 வந்து நான் 1 அடுத்து இங்கே. ஓகே, அதை வச்சு 3 நான் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது என்னென்னு சொல்லிக்கிறேன். ஓகே, ஏன்னா அது சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம SC37 பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ம் 37 மேண்டேட்ரி ஃபீல்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஓகே, மேண்டேட்ரி ஃபீல்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த மேண்டேட்ரி ஃபீல்டுக்கு ஈக்குவலாக டேட்டா எலமெண்ட் செக் பண்ணிவிட்டு அந்த டேட்டா எலமெண்ட்டையும் லைக் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் டேட்டாவில் மெட்டீரியலுங்கிறது வச்சுக்கோங்களேன் ஒரு மேண்டேட்ரி ஃபீல்டு. இந்த காம்பனண்ட் டைப் MENTR. ஓகே, இதை காப்பி பண்ணி ஒரு இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நோட் பண்ணி வச்சது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மாற டேபிள் இருக்கா அதில் அவுட்புட் பார்த்தோம்ல இப்போ அந்த இதில் வாங்க. MENTRனா என்ன, அதாவது எப்படி அவுட்புட் கொடுக்கணுங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம அதில் கொடுத்தோம்னா அது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இருக்கிறதே மொத்தமே 3 ஃபீல்டு அட்ரஸ் சேவ்ட்டு அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்போம். அவ்வளோதான். அது எல்லாமே ஸ்ட்ரிங் ஃபார்மேட் அந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதுனா பேங்க். ஆனால் மாறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, அதனால் கன்ஃபியூஸே ஆக்கிடாதீங்க. எதுக்குன்னா இந்த MENTRங்கிறது என்னென்னா அந்த மெட்டீரியலோட நம்பர். ஓகே, இந்தமாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒன்று இருக்கும். அடுத்த இந்த MATKL இந்தமாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒன்று இருக்குது. ஓகே, அதனால் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்லும்போது. ஓகே, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நான் அதுதான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து இப்போ டேட்டாபேஸ் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன டேபிள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, தட் மாதிரி மெட்டீரியல் கொடுக்குறேன். ஓகே, எந்த மாதிரி டேபிள் எதுவும் இல்லை. க்ரியேட் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்.
10 ஃபீல்ட்ஸ். ஓகே, இப்போ என்னன்னா மேண்டேட்டரி ஃபீல்டு மொத்தம் இதில் வந்து 10 வேணா உண்டு. ஓகே, நான் ஒன்றுனா ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறேன், இல்லை சொல்கிறேன், நோ ப்ராப்ளம், சொல்லலாம் சரி. ஓகே, 10 ஃபீல்டு உண்டு. ஆனால் இந்த 10மே இப்போ வந்து என்னென்னா நம்ம பேங்கில் பார்த்தோம்ல அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம், அதாவது பேங்கில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து மேண்டேட்டரி ஃபீல்டு இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் கொடுக்கலாம், தப்புன்னு இல்லை. இதுலேயுமே எப்படின்னா 10மே மேண்டேட்டரி ஆகிட்டிங்கன்னா 10மே மேண்டேட்டரி கிடையாது, ஒரு சில இது ஆப்ஷனல். ஆனால் கொடுத்தா தான் நமக்கு ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பார்க்க ஈஸியாக இருக்கும்க்காக கொடுப்போம். ஓகே, இந்த 10மே நான் இப்போ சொல்கிறேன், ஒன்றுனா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம SC37 போய்க்கோங்க, டேபிள்ஸ் நோட் வச்சுக்கோங்க. மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனுங்கிறதுல வந்து அசோசியேட் டைப்பில் போனீங்கன்னா அதில் வந்து லாங்குவேஜ் அண்ட் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் இந்த ரெண்டு வேணால் மேண்டேட்டரி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இம்போர்ட்டில் வந்து ஹெட் டேட்டா, கிளைண்ட் டேட்டா, கிளைண்ட் டேட்டா எக்ஸ், இந்த 3 இதுலேருந்து எடுப்போம். ஓகே, அது 2 ஆச்சா. இதில் வந்து என்னென்னா நம்ம யூஸ் பண்ண ஓகே, மெட்டீரியல், இண்டஸ்ட்ரி செக்டார், மெட்டீரியல் டைப். ஓகே, இதெல்லாம் உண்டு. அடுத்தது இதில் கிளைண்ட் டேட்டா, கிளைண்ட் டேட்டாலேயும் நல்லா இருக்குன்னா சாரி இதில் 3 பார்த்துருக்கோம், அதில் 1 பார்த்துருக்குமா. அதுக்கப்புறம் ஆல்சோ இந்த கிளைண்ட் சாரி இப்போ நம்ம பார்த்தோன்னா ஹெட்டடாக இருக்கலாம். அதில் வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா வரும் வந்து பேசிக் வியூ. ஓகே, அது நான் காமிக்கிறேன். சாரி, ஓகே, இதில் போனீங்கன்னா பேஸ் வியூ கீழே இருக்கும். இதாக இருக்குது பேசிக் வியூ. ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. இதில் எத்தனை 4 ஆச்சு, அதில் 2 ஆச்சு. ஓகே, அதுக்கடுத்தது வந்து கிளைண்ட் டேட்டா வாங்க, அதில் வந்து இதுலேயும் திருப்பி வரும். ஓகே, நீங்கள் நோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தனியாக நோட் பண்ணிக்கோங்க, நான் திருப்பிலாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்து அந்த டேபிள் இருக்க மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் வந்து லாங்குவேஜ் அண்ட் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், MAT இஸ் அந்த இது. அதுக்கப்புறம் ஹெட் டேட்டா வந்து என்னன்னா மெட்டீரியல், இண்டஸ்ட்ரி செக்டார் அண்ட் மெட்டீரியல் டைப் அண்ட் பேசிக் வியூ. ஓகே, அதுக்கப்புறம் கிளைண்ட், அது கிளைண்ட் டேட்டா அண்ட் கிளைண்ட் டேட்டா எக்ஸ், இந்த 2 இதுலேயுமே கிளைண்ட் டேட்டாவில் வந்து பேஸ் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், அதாவது இந்த பேஸ் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், பேஸ் யூனிட் ஆஃப் ISO, ஆல்சோ லாஸ்ட் வந்து மெட்டீரியல் குரூப். ஓகே, இதெல்லாம் இருக்கும். அடுத்து கிளைண்ட் டேட்டா எக்ஸ், இது வந்துட்டிங்கன்னா இதுலேயும் அதே தான், பேஸ் UOM வரும், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கும். அடுத்து ஓல்டு மெட்டீரியல் குரூப் இருக்கும், ஆல்சோ பேஸ் UOM, அதாவது பேஸ் மெஷர்மெண்ட் குரூப். ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் ஹெட். இந்த ஹெட்டில் முடிஞ்சிச்சாங்க ஓவராலாக. நான் திருப்பி ஓவராலாக சொல்கிறேன்னா லாங்குவேஜ், மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பேஸ் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், மெட்டீரியல் குரூப், பேஸ்டு UOM ISO, அதாவது பேஸ் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ISO, ஓல்டு மெட்டீரியல் நம்பர், மெட்டீரியல், இண்டஸ்ட்ரி செக்டார், மெட்டீரியல் டைப் அண்ட் பேசிக் வியூ. ஓகே, ஓவராலாக 10 வரும். ஆல்சோ நம்ம இப்போ இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 12 வரும். ஓகே, பட் இப்போ என்னென்னா டேபிள் கிரியேட் பண்ணும்போது 2 ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா ஒன்று வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணுவோம். இன்னொன்று வந்து நம்ம டேரெக்டாக ஃபீல்டு டிக்ளேர் பண்ணுறேன். நான் வந்து ஃபீல்டு தான் டிக்ளேர் பண்ண போகிறேன், ஏன்னா ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணால் அது இன்னும் கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஷெல் போய்கிட்டேன், இப்போ ஒன்றுனா போட போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் எது யூனிக்காக இருக்கும் கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தான் இதில் யூனிக்காக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஒவ்வொரு மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்கனால டிஸ்கிரிப்ஷன் யூனிக்காக போட்டுருக்குங்க. ஃபஸ்ட் போடுறேன்.
எல்லாமே கொடுத்துக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். என்ன யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் கரஸ்பாண்டிங் ஃபீல்ட்ஸ் கொடுக்க இன்னும் கரஸ்பாண்டிங் ஃபீல்ட்ஸில் கொடுத்தா மட்டும் தான் நான் மொத்தமாக யூஸ் பண்ணுவேன். ஓகே, அதில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எதுக்கு இன்டூ கரஸ்பாண்டிங் ஃபீல்ட்னா என்ன, இன்டூ நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில். பண்ணும்போது திருப்பி சொல்லி நோ ப்ராப்ளம். ஒரு 10 இருக்குது. இப்போ என்னென்னா நீங்கள் வந்து இதில் டூ ஆப்ஷன் இருக்குது. ஓகே, திருப்பி சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப நாலேஜ் நான் வந்து ரொம்ப டீப்பாக படிக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து டொமைன் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல் ஒன்று இருக்கா, இதுக்கு டேட்டா எலிமெண்ட் நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நம்மளாம் டொமைன் க்ரியேட் பண்ணணும், அதுக்கடுத்து நம்மளாம் டேட்டா எலிமெண்ட் க்ரியேட் பண்ணணும், அடுத்தது இதில் ஆட் பண்ணணும். ஓகே, அது இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, நம்ம SC37 போயிட்டீங்கன்னா ஐ திங்க் இதாக இருக்கேன். இதாக இருக்கா, இதை யூஸ் பண்ணியிருக்கேன். காம்பனண்ட் டபுள் டேப் பண்ண வச்சுக்கோங்களேன், டேட்டா எலிமெண்ட் இருக்கும். டேட்டா எலிமெண்ட் டபுள் டேப் பண்ணேன்னா இதுக்குள்ளே போகும். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டொமைன் க்ரியேட் பண்ணணும். அது லென்த் 18 போட்டுக்கோங்க, 18. அதுக்கடுத்து அது இது ஒரு டேட்டா எலிமெண்ட் க்ரியேட் பண்ணி கூட மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்னா அந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே காப்பி பண்ணி அந்த காம்பனண்ட் இருக்க டேட்டா எலிமெண்ட் டேரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாகவே இந்த டேட்டா பேஸ் டேபிள் இங்கே இதாக இருக்குது எழுதி போட்டுருவேன். ஓகே, இப்போ இதே ஒவ்வொரு இதுக்கும் போடணும், நான் போடுவேன். நீங்கள் வந்து இப்படி போட்டாலும் ஓகே தான், இல்லை ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வேல்யூ செக் பண்ணி அதை காப்பி பண்ணி நெக்ஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிங்கனாலும் ஓகே தான். ஓகே, நான் ஒன்றா வேகமாக போடுறேன். அப்படி க்ரியேட் பண்ணுறது ஓகே, பட் நீங்கள் கரெக்டாக க்ரியேட் பண்ணலாம் சம் எரர். ஓகே, நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து மிஸ்டேக் விட்டிங்கன்னா ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது எப்போவுமே. நெக்ஸ்ட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெட்டா யூஸ் பண்ணலாம், எந்த ஏனாலும் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா மட்டுமே போதும். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராஸ் கொடுத்து என்ஹான்ஸ்மெண்ட் கேட்டகரி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ஹான்ஸ்மெண்ட் எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நோ ப்ராப்ளம். நம்ம எதுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்ஸ் லெவல் என்ஹான்ஸ் பண்ணது மேண்டேட்டரி கிடையாது. அதே இது ஒரு 30 டேட்டா கொடுத்துட்டேன், நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டு ஆட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து நம்ம என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும்னா மட்டும்தான் நம்மளோட டேட்டாஸ் வந்து எரேஸ் ஆகாது, பழைய டேட்டாஸ். ஓகே, அதுக்கு தான் மேக்ஸிமம் என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இதெல்லாம் டாஸ்க், உங்களுக்கு டாஸ்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு கிரியேட் என்ட்ரிஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போ எப்படி 4 வேல்யூ போடலாமா கேட்டிங்கன்னா முடியாது, போடவே கூடாது. அப்படி ஓகே, நான் ஆஃபராக சொல்கிறேன், போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா, அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே உள்ள ஃபார்மெட்டுக்கு அடி வாங்கும். ஓகே, இதுக்கு இந்த ஒரு விஷயத்தில் நான் 2 நாள் ஸ்ட்ரக் ஆகிட்டேன். எனக்கு கைட் பண்ண அப்போ யாருமே இல்லை, ஓப்பனாக சொல்கிறேன். நான் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிட்டேன். யார்கிட்ட கேட்கும்போது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் அவங்க சொன்னதுன்னு. என்னென்னா SC37. ஓகே, அதில் வந்து பேபி வச்சுருக்கேன். இதாக இருக்கானா SC37ல் பேபி மெட்டீரியல் சேவ் டேட்டான்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஓரளவு வரும். வந்துட்டு இதில் நீங்கள் நம்ம செக் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம், இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. ஓகேயா, இதிலே பார்க்கலாம், பட் அது வேணாம், ரொம்ப சுற்றி போகிற மாதிரி இருக்கும். Ctrl Shift +. Ctrl Shift + போயிட்டீங்கன்னா இப்போ அதில் வந்து மாறா அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். ஓகே, நம்ம அப்போ பார்த்துலாம், டிஸ்பிளேயாக கொடுக்க முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே எடுக்க போகிறோம். 2 SC37 யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ வேல்யூ இருக்குது. ஓகே, MENTR என்ன நம்ம பார்த்தோம், மெட்டீரியலுக்குள்ளே தான் MENTR பார்த்தோம். ஓகே, அப்படிங்கும்போது அது எப்படி இம்ப்ரூவ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுக்கணும். எல்லாமே 0 கொடுத்துட்டு அடுத்து 4 5 அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஓகே, அப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி LAMGU லாங்குவேஜுக்கு வந்து SPRAOS அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் பார்த்துக்கோங்க, நோட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. நீங்கள் பண்ணும்போது நோட்ஸ் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். SPRAOS. சாரி, லாங்குவேஜ் செக் பண்ண, லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை, நம்ம தான் கொடுப்போம் எப்போவுமே. அதிலே ஒரு ஹிண்டிங் ஆப்ஷன் உண்டு எப்போவுமே. எங்கே இருக்குது? லாங்குவேஜ் தேவையில்லை, நம்ம தான் கொடுப்போம் எப்போவுமே. ஓகே, ஏன்னா நான் வந்து ஏற்க அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம சிஸ்டம் லாங்குவேஜ் ரீஃபண்ட் தான். அது நம்ம கொடுக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் வந்து சேஞ்ச் ஆக கொடுத்தா இருக்குது. நம்ம இங்கிலீஷ் பண்ணலாம், இங்கிலீஷாக கொடுப்பேன். நீங்கள் EN அப்படி கொடுத்தீங்கன்னாலும் ப்ராப்ளம் வரும். மோஸ்ட்லி எனக்கு வந்திருக்கு, நான் ENO இல்லை வேறு கொடுத்தா எனக்கு ப்ராப்ளம் வந்துருக்கு. நான் தான் கொடுப்பேன் இங்கிலீஷுங்கிறனால. நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் வந்து நம்ம வந்து சும்மா 01 இது கொடுத்துட்டு அது ஓகே அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 கொடுத்து வச்சுக்கோங்க, காமிக்கும். ஆனால் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் வராது, எரர் வர சான்சஸ் அதனால் ஃபுல்லாக 0 கொடுத்துட்டு. அண்ட் இண்டஸ்ட்ரி செக்டார் பார்ப்போமா? MPRE ஸ்கெட்ச். இதில் MPRE ஸ்கெட்சில் என்ன போட்டிருக்காங்க, MPM இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது என்ன, இதெல்லாம் ஃபாரின் கீ, இந்த மாதிரி கலரில் வந்துருக்கு. எல்லாமே ஃபாரின் கீ. ஓகே, ஸோ ஃபாரின் கீ வந்து ரூல் அலோவ் பண்ணுங்கனால அது அலோவ் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து MEINS என்னென்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அதுக்கடுத்து இன்னொன்று உண்டு, இது அது வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ISO. இன்னும் ஓவரலாக உண்டு. எதுக்கு தான் ஈஸி அது MT கேட்டால் இது வந்து அது டேட்டாபேஸ் டேபிளோட பார்க்கலாம். ஐயோ எனக்கு அடைஞ்சு திருப்பி போட்டுடும். இதாக்கா MEINS. ஓகே, இது வந்து என்னென்னா கேஜிஸ் போடணும். அடுத்து MPRS செக் பண்ணணும். அடுத்து என்னென்னா அடுத்து MATA RT மெட்டீரியல் டைப். ஓகே, என்ன டைப் பார்க்கறதுக்கு செக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் படம் எடுத்து வச்சுக்கோங்க, நான் நோட் பண்ணிட்டேன் உங்க கூடயே.
இதுக்குலாம் அதெல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதை முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி வேல்யூஸ் வந்து 2 இது நான் அப்டேட் பண்ணுறேன். அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வாங்க, நான் இப்போதைக்கு ஒரு 2 வேல்யூ கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேயா, அந்த 2 வேல்யூவில் வந்து இப்போ வந்து என்னென்னா நான் லெட்டர் டிக்ளேர் பண்ணுறேன். ஆர்ஓஹெச்சும் கொடுக்கலாம், அது எல்லாத்தையும் நீங்கள் எதை பார்க்கலாம், SC37 பார்த்துக்கலாம். நான் சொன்ன மெத்தட்ஸை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு அப்படி இல்லை எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, எனக்கு வந்து SC37 போய் 11 இந்த இருந்து பார்க்கணும் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, SC11 திருப்பி ஓப்பன் பண்ணி இந்த டிஸ்பிளே வச்சுக்கோங்க நீங்கள் கொடுத்தது. ஓகே, அந்த டேபிள்லேயே உங்களுக்கு அதில் வேல்யூஸ் இருக்கும், அந்த வேல்யூஸ் இருக்கும் உங்களுக்கு ஈக்குவலாக, அதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி சரி, நோ ப்ராப்ளம். ஈஸியாக நான் இப்போ பண்ணுறதை ஒரு தடவை பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஓகே, இந்த வழியை கொடுத்துருக்கேன். ஓகே, மாற்றணும் அப்படின்னாலும் கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. மெட்டீரியல் நம்பர் மாற்ற போகிறேன்னா சேவ் ஆகிடுச்சு. ஓகே, வேறு மாற்றாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை, அதனால் வேறு வேண்டாம். நெக்ஸ்ட் பேக். ஓகே, இப்போ இதில் என்ட்ரிஸ் கொடுத்துருக்கிறது SC38 போகணும். கோஆர்டினேட்டர் இன்சர்ட் மாறி மெட்டீரியல் 1 2 3. ஓகே, இதில் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்து நம்மளோட மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ் இருக்கா எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு ஒரு டைப் டிக்ளேர் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, நம்ம அதை திருப்பி யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு அதை டேட்டா, அதை ஃபீல்ட் நேம் இல்லை நம்மளும் கொடுத்துக்கலாம், பிரச்சனை கொடுத்துட்டு நேம், ஃபீல்ட் நேம், டைப், அடுத்து அந்த டேட்டா பேஸ் டேபிள் நேம் அதோட டேட்டா லிமிட் போடணும், டேட்டா லிமிட் டிக்ளேர் பண்ணணும். நான் ஒன்றா பண்ணுறேன். ஓகே, சாரி நான் வந்து பேங்க் ஞாபகத்தில் வந்துட்டேன். பேங்க் மாதிரி இப்படியும் பண்ணலாம். ஓகேயா, பட்டு ஒவ்வொரு டிக்ளேர் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இது பண்ண ஒவ்வொரு டிக்ளேர் பண்ணி திருப்பி அங்கே டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும், பட்டு பேங்க் ஞாபகத்தில் வந்துட்டேன். என்ன சிம்பிளான ஆப்ஷன் அப்படின்னா, நம்ம வந்து போனது ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்துக்கணும். இந்த டேரெக்டாக டிக்ளேர் பண்ணி சொன்னேன் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ சொல்லியிருந்தேன், டேரெக்டாக டிக்ளேர் பண்ணலாம் ஸ்ட்ரக்சரில் அந்த ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். நான் இப்போ இதை பண்ணி காமிக்கிறேன் இந்த இதில். ஓகேயா, ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் வந்து மாற டேபிள், அதாவது ஐ திங்க் இந்த நம்ம SC37 ஃபங்க்ஷன் மாதிரி தான் போகணும்.
சாரி, அப்பாலஜிஸ். என்ன மிஸ்டேக், நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. கொஞ்சம் ஏன்னா இது ஏற்கனவே கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும், நான் கூட கொஞ்சம் குழப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு இந்தாக்கா டேட்டா நேம் என்ன போட்டுக்கலாம், இதே நேம் போட்டுக்கலாம். நான் மாறி ஹெட் போட்டிருக்கேன். ஓகே, எதுக்கு போடுதும் அப்படின்னு உங்களுக்கு ஐ திங்க் இப்போ தெரிஞ்சிருக்கும். நான் ஃபுல்லாக முடிச்சதுக்கு திருப்பி சொல்கிறேன். இதுக்கெலாம் டைப் தான் போட்டிருப்போம், பட் இதுக்கு மட்டும் நம்ம டைப் டேபிள் ஆஃப் போடுவோம். ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு டேபிள்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே வந்தனால நம்ம வந்து டைப் டேபிள்ஸ் ஆஃப் போடுவோம். போட்டதுக்கப்புறம் திருப்பி திருப்பி டைப் போட்டு பண்ணும். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மிச்சத்துக்குலாம் டேரெக்டாக ஈக்குவல் கொடுத்துரும். இதோட வேல்யூ இது கொடுத்துரும், இதுக்கு அப்படி கொடுக்காம நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஏன்னா டேபிள் ஆப்ரேஷன்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்பன்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்கும், அதை வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகே, மேபி நீங்கள் இதை விட்டீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி போடாமல் விட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் எரர் வரும். அந்த டேட்டாபேஸ் டேபிள் நீங்கள் சாரி நம்ம F37ல் நீங்கள் இந்த மாதிரி பேபி மேக்ஸ் மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் போட்டுக்கலாம், ஒரு ப்ராப்ளம் அது வந்து சேமாக தான் வரும். ஓகே, டேபிள்ஸ் போட்டு அடுத்து வித் ஹெடர்லைன் நிறைய போட்டுக்கேன். ஓகே, போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் M81 வச்சுக்கிட்டேன், இல்லை M82 வச்சுக்கலாம். ஏன்னா M81 வச்சுக்கிட்டு டைப் பேபி MAKT. ஓகே, வச்சு முடிச்சிட்டேன். இது கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் நெக்ஸ்ட் ஒன் வச்சுருக்கேன். இப்போ எப்போ தான் நம்ம வந்து இன்டர்னல் டேபிள் அண்ட் ஒர்க் ஏரியா கிரியேட் பண்ணலாம். ஓகே, இன்னும் இல்லை டைப் ஆஃப் டேட்டாபேஸ் டேபிள் நேம் கொடுக்கணும். நான் ஒரு சேர்த்து கொடுத்துட்டேன். கூட தான் இது இருக்குது. அதனால் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டாபேஸ் டேபிள் நேம் இன்ட்டு அந்த கரஸ்பாண்டிங் ஃபீல்ட்ஸ் நேம் போட்டோம் அப்படின்னா நம்ம இதாக்கலாம். அதாவது இதில் கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து அங்கே நம்ம டேட்டாபேஸ் டேபிளில் வரிசையாக இருக்கணும். ஓகே, அதுமாதிரி இங்கே வரிசையாக இருக்க வேணும் அவசியம் இல்லை. அதாவது
இன்டூ போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம குழப்பி கூட கொடுத்துக்கலாம், நோ இஷ்யூ. அதே இது நம்ம வந்து கரஸ்பாண்டிங் ஃபீல்ட்ஸ் ஆஃப் வேல்யூ கொடுத்து நம்ம குழப்பி கொடுத்தோம் அப்படின்னா ரைட் இன்டூ கொடுத்து நம்ம குழப்பி கொடுத்தோம் அப்படின்னா எரர் வரும். குழப்பி கொடுக்கக்கூடாது. ஆனால் நேம் என்ன கொடுத்துக்கலாம், ஆனால் கரஸ்பாண்டிங் கொடுத்துட்டு நேம் மாற்றி கொடுத்து எரர் வரும். ஆனால் குழப்பி கொடுத்தா எரர் வராது. ஓகே, அதான் இன்டூ அண்ட் கரஸ்பாண்டிங் ஃபீல்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட், இதுதான். ஓகே, டேபிளுக்கு அப்புறம் சரி இன்டூ டேபிள் மென்ஷன் வச்சு எப்பவும் அதுதான் நம்ம மேலே ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் லைக் டேட்டா டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்டர்னல் டேபிள் ஒரு கே டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வச்சு இதுக்கப்புறம் வந்து லூப் போட போகிறோம். லூப் போட்டு இதோட வேல்யூக்கு ஈக்குவல் இது அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். சார்ஜ் ஒரு மினிட். ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு லூப் போடுவோம். லூப் என்ன எப்படி போடுவோம், லூப் அட் இன்டர்னல் டேபிள் இன்டூ ஒர்க் ஏரியா. ஓகே, ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம எடுத்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஹெட் டேட்டாவில் எத்தனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேணா வரும். ஓகே, அந்த அத்தனையும் போட போகிறோம்.
போர்டிங் மாதிரி தான் இருக்கும். பட் இது பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேயா? அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. தூங்கிடுவீங்க, முக்கியமாக தூங்கிடுவீங்க. ஏன்னா இது அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நான் சொல்கிற மெத்தட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, லைக் இது வந்து ரெக்ளமெண்ட் டேட்டா நேம், இது வந்து ஒர்க் ஏரியா ப்ளஸ் இது வந்து ஒர்க் ஏரியா எல்இடி நம்ம எத்தனை டேபிளாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம க்ரியேட் பண்ணி டேட்டாபேஸ் டேபிள் தான். ஓகே, டேட்டாபேஸ் டேபிளில் உள்ள ஃபீல்ட் நேம் இது வந்து ப்ரீ டெஃபைன்டு ஃபீல்ட் நேம். ஓகே, தருணில் மூணு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேயா? அது லாஸ்ட் ஒன்று வந்து டேபிள் உள்ளது. லைக் அது பேர் வந்து எட்டி நம்ம பாஸ் பண்ண டேபிள் ஆஃப் அது.
டேபிள்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அப் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப் அண்ட் இன்டர்னல் டேபிள் சரி அப் அண்ட் ஒன் டூ ஓகே. நான் இப்போ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அப்படி முடிச்சுக்கோங்க. அதுக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லூப் நான் அப்படி 10 முடிச்சாச்சு லூப் வரைக்கும். அடுத்து எதுக்குன்னா ஹெட் டேட்டா, கிளைண்ட் டேட்டா எக்ஸ், அடுத்து அந்த நம்ம டேபிள்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இது இந்த 4 இதோட வேல்யூ டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணும்போது ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரில் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஹைஃபன் ஃபீல்ட் நேம் கொடுத்து ஈக்குவல் டு ஒரு கேரியா ஹைஃபன் ஃபீல்ட் நேம். ஓகே, இது ரெண்டு ஈக்குவல் பண்ணுறோம். அதாவது ஹெட் டேட்டாவில் உள்ள அந்த மெட்டீரியலுங்கிற வேல்யூ ஒரு கேரியரில் உள்ள அந்த மெட்டீரியல் இந்த வேல்யூவும் ஈக்குவல். அது இது வந்து இதை எடுத்துக்க சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜாவா படிச்சிருந்தோம் அப்படின்னா லூப் எடுப்பது நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு வேல்யூ கொடுப்போமோ அதே மாதிரி ஈக்குவல் அடிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்னன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் கிளைண்ட் டேட்டாவுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் மட்டும் நான் வந்து அப் அண்ட் ஆப்ரேஷன் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ ஈக்குவல் செக் பண்ணிவிட்டு அடுத்து மேட் ஒன்ங்கிற வேல்யூ வந்து நான் வந்து மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன், அதாவது நம்ம மேலே டிக்ளேர் பண்ணிங்களா இந்த வேல்யூ வந்து இதில் நான் புஷ் பண்ணுறேன். இது வந்து நான் ஆட் பண்ணேன் அப்படின்னு. ஓகே, இதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒன்று மட்டும் ஆட் பண்ண ஆட் நம்ம சொல்லலை. பேபினாலே மேண்டேட்டரியாக ரிட்டர்ன் இருக்கணும். ஓகே ஓகே, பேபினாலே ரிட்டர்ன் மேண்டேட்டரி. ஏன்னா ரொம்ப பேபி ஆகிட்டு பேபி வந்து ரிட்டர்ன் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கண்டிப்பாக யாரும் வரும். ஓகே, சேவ் செக் பண்ணுறேன். எவ்வளோ யாரும் சால்வ் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. செக் பண்ண சொல்லுது. ஓகே, செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. எவ்வளோ யாராக இருந்தாலுமே இப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம முடிஞ்சளவு எல்லாமே முயற்சி பண்ணி பாருங்கள், ஈஸியாகவே சால்வ் ஆகிடும் எப்போவுமே. ஓகே, சின்ன மிஸ்டேக் தான் விட்டுருக்கோம், நம்ம செக் பண்ணுவோம். யார் 37 வந்து என்ன இருக்கு பாருங்கள். ஷியர் ஓயூபி. ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. திடீர்னு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நெட்ஒர்க் சில க்ளோஸ் ஆகிடும். சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே,
இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக ஒரு வரல எனக்கு ரொம்ப லேட்டாக அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னா ChatGPT-யோட மெட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கு. இல்லை நீங்கள் ChatGPT ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்ப் பண்ண கொஞ்சம். பட் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துட்டு என்ன இஷ்யூன்னு பார்த்துட்டு பாருங்கள். எனக்கு சிம்பிள் இந்த மாதிரி மைனர் லெவலில் இருக்கும், நோ ப்ராப்ளம். ஓகே, இதுக்கு அடுத்து பேட்டர்ன் யூஸ் பண்ணி கால் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும். ஓகே, இந்த பேட்டர்ன் கிளிக் பண்ணி அந்த மாதிரி வரும். இதில் வந்து பேபி மெட்டீரியல் சேவ் டேட்டா இது வந்து ஃபங்க்ஷன் மாடல் நேம் கிளிக் பண்ணிங்கன்னா டேட்ஸ்லாம் வந்துடும். உங்களுக்கு தேவையானது மட்டும் இப்போதைக்கு அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹெட் டேட்டா இதை வச்சுட்டு மல்டி பண்ணதான் ஜஸ்ட்டு முன்னாடியே மாறிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நேம்த்தையும் நான் டேரெக்டாக போட்டால் முடிஞ்சிச்சு. மேலே நம்ம கொடுத்தோம்னா பேபி ரிட்டன் கொடுத்துருக்கேன். ரிசல்ட் இதெல்லாம் கொடுத்துக்கலாம் சாய்ஸ். இப்போ கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ வந்து எரர் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் கால் ஃபங்க்ஷன் வச்சுக்கணும், டேரெக்டாக டெர்மினேட் ஆயிடும். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது முன்னாடி தெரியணும், லைக் என்ன ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காகவும் சரி நம்ம செக் பண்ணிட்டு நீங்கள் கமிட் பண்ண அப்படி சொல்கிறோம். ஓகே, அதுக்காக நம்ம இஃப் கண்டிஷன் போடுறோம். இஃப் இது வேறையா அது வேறையா கேட்டிங்கன்னா ஆமாம், இந்த கால் ஃபங்க்ஷன் வேறு அந்த கால் ஃபங்க்ஷன் வேறு. ஓகே, ஒரு டபுள் இன்சர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் கொடுக்க போகிறேன் ரைட். மெசேஜ் எதுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறது அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து எரர் மெசேஜாக என்ன மாதிரி காமிக்கும். ஓகே, ஓவராலாக அதுதான் இது கொடுக்குறது ஃபஸ்ட்டு. நம்பர் இது 00 இது 001 அந்த மாதிரி காமிக்கூடிய எரர் நம்பர். டைப் வந்து சக்ஸஸாக ஃபெயிலியர் அந்த மாதிரி காமிக்கூடியது. ஓகே, நான் இதை தான் இதில் கொடுக்க போகிறேன். கொடுத்தா நமக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து 000 வந்தால் மட்டும்தான் இது ஆகும், கமிட் ஆகும், கமிட் ஆகாது. ஓகே, அடுத்து என்ன மெட்டீரியல்ஸ், இதுக்காக மெட்டீரியல் கொடுக்குறேன். ஒர்க் ஏரியா செக் பண்ணி பார்ப்போம்.
வந்து வெயிட் திஸ் கேனாட் பி டிரெக்ட். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இது போடல. ஒன் மினிட், என்ன மிஸ்டேக் பார்த்து முடிச்சிடலாம். இது எஸ் போட்டு 0 அது எஸ் தான் ஒரு டைப் தான். சரி எடுத்துக்கலாம். பண்ணி பார்ப்போம். பார்ப்பேன் இது ஒன்று மட்டும் எரர் ஒன்று வந்து இன்புட் ஆயிருக்கு. ஓகே, அந்த எரர் என்ன அப்படின்னா அந்த யூனிட் ஆஃப் மெஷர் கேஜிஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அஸ் கமர்ஷியல் பீங் யூனிட் போட்டுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு யூனிட் ஒவ்வொரு கமர்ஷியலான ஆப்ஷன் அதாவது எக்ஸெப்ஷன்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில யூனிட் வந்து டன் கணக்கில் மட்டும் தான் இருக்கும், ஒரு சில இது ரொம்ப கேஜி கணக்கில் இருக்கும், சில இது கிராம் கணக்கில் இருக்கும். கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவுண்ட் கணக்கில் பார்ப்பாங்க. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். அதனால ஒரு சில மிஸ்டேக் வச்சுருக்காங்க. நான் இதை ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி நம்ம டேட்டாபேஸ் டேபிளில் போய் நம்ம செக் பண்ணுறேன். இப்போ நான் கம்மியாக செக் பண்ணுறேன். ஓகே, கெட்டது நீங்கள் எம்ஓபியால் போதும். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா செக் பண்ண போகிறோம் நம்ம லாஸ்ட் ஸ்டோரி ஆப்ஷன். சரி, லாஸ்ட் ஸ்டோரி இதில் மாற டைம் போதும் செக் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் வேண்டாம். நிறையா இருக்கும், நம்மளால் எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுக்காக யூஸர் கொடுத்து நான் வந்து டிக் கொடுக்குறேன். லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா 25 வருது. செக் பண்ணுறதுக்காக நம்மளோட இதையும் எடுத்துக்கலாம். லாஸ்ட் பொசிஷனில் 7098 709 7098 709 இந்த ரெண்டு வேணா இருக்கா. ஓகே, அதான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ரெக்கார்டிங் எவ்வளோ நேரம் இருக்குப்பா? நியர்லி 1 minutes. ஓகே, 1 hours இதான் பண்ணுறோம். இவ்வளோதான். ஓகே, இங்கே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏற்கனவே வந்துன்னா பிரச்சனை இல்லை, ஏஐ யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. ஆனால் உடனே பண்ண இங்கே லேட்டாக அப்படின்னா உங்களுக்கு திங்கிங் நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இப்போ சக்ஸஸ் லாஸ்ட்டாக எதுக்கு அதில் எஸ் கொடுத்துருக்கேன் ஒரு ஜஸ்ட் 1 minute சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் வந்து ப்ரீவியஸ் டைம் வந்து நான் ட்ரிபிள் தான் கொடுத்தேன் பேங்க்கில். பட் இதுக்கு எஸ் கொடுத்தேன் அப்படின்னா சக்ஸஸ் மெசேஜ் இருந்தால் போதும். நம்மளுக்கு தேவை டேட்டா புஷ் ஆகணும், அவ்வளோதான். 000 வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதனால நான் 000 ஒரு எஸ் கொடுத்துருக்கேன் டைப்பு.
ஆல்சோ நீங்கள் நம்ம அவுட்புட்டோட பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மெசேஜ்லேருந்து வேறு ஒரு நம்பர் வந்துருக்கு. எனக்கு ஃபஸ்ட் புஷ் ஆகலை, ஏன்னா செக் பண்ணி பார்க்க புஷ் ஆகுது, பட் அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வராதுக்கு ரீசன் இதுதான். நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபஸ்ட்டு டைம் நான் 1 ஹவர் நியர், ஐ திங்க் 1 ஹவர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நியர் 1 ஹவர். ஓகே, நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இது புரியலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க, திருப்பி என்கிட்ட கேளுங்க. நான் திருப்பினாலும் ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து நான் எடுக்க ரெடியாக தான் இருக்கேன். பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகே, நான் வந்து எனக்கு கிடைக்கல, நான் ஓப்பனாக சொன்னேன். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு சுத்தமாக கிடைக்கல அப்போது. அதனால நான் வந்து டேரெக்டாக திருப்பி உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே, உங்களுக்கு எப்போ ஏதாவது புரியலாம் கேட்க, நான் திருப்பி நான் எடுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஆல்சோ லாஸ்ட் ஒன் என்ன சொல்ல நினச்சேன், இப்போ பிடிசின்னு ஒன்று இருக்குது. நான் பிடிசி எடுக்க முடியுமான்னு தெரியல, நான் முடிஞ்சளவு ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள். நான் பிடிசி 3 மெத்தட்ஸ் இருக்குது. 3 மெத்தட் நான் ஒரு மெத்தட் நான் ரன் பண்ணியிருக்கேன், அதை நான் ஷேர் பண்ணுறேன். பட் அது உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ.